என்னதான் நம்ம ரெஸ்டாரண்ட்ல நெறைய நூடுல்ஸ் சாப்பிட்டுருந்தாலும், இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸுக்கு எப்பவுமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாஷ் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கன்ல மஞ்சத்தூள், கரம் மசாலா, அடுத்து மல்லித்தூள், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அடுத்து கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு, லெமன் ஜூஸ் இந்த இது காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா பெசஞ்சு வச்சுக்கலாம். மசாலாஸ் பிரியாம இருக்கணும் அப்படின்னா, இதில நெறைய தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம். இதையே ஆட் பண்ணா போதும். இதில இருக்கிறதே அந்த லெமன் ஜூஸு இதில வச்சே நம்ம அத நல்லா டைட்டா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கன் பொரிக்காம இது மாரி சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கொஞ்சம் லைட்டா ஹெல்த்தியாவுமே இருக்கும். ரொம்ப ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காம இந்த மாரி கூட எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஆனா இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பொறுமையா கையாண்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு அதில சால்ட்டு, ஆயில் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நூடுல்ஸ் வேணுமோ அவ்வளோ நூடுல்ஸ் போட்டு நல்லா ஒரு 75% நூடுல்ஸ் குக் ஆன உடனே எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அது கொல கொலன்னு ஆயிடும். அடுத்து இன்னொரு பேன் வச்சுட்டு இதில கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு 2, 3 முட்டைய நம்ம உடைச்சு ஊத்திக்கிறோம். நமக்கு முட்டை நெறைய பிடிக்கும் அப்படின்னா, இன்னும் ஒரு முட்டை கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ரெசிபி ஃபுல்லாவே என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாரு. ஆனா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ஃபேனே ஆயிட்டோம். இதிலேயே கேபேஜ், கேரட்டு, பீன்ஸு, ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பீன்ஸ் வேணும்னாலுமே பீன்ஸு அடுத்து இந்த குடை மிளகா எல்லாம் கூட ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பொரிச்ச சிக்கன குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு, அதையுமே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸு நம்ம ஒரே பேட்ச்சா செஞ்சாலும் செய்யலாம். இல்ல தனித்தனியா செஞ்சாலுமே செஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான அளவு நூடுல்ஸ் போட்டு இதில கொஞ்சோண்டு கரம் மசாலா, அடுத்து சில்லி பவுடர், தனியாத்தூள், சால்ட்டு, அடுத்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு, நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலா இருக்கணும் எல்லாமே. அடுத்து இதில சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சோயா சாஸ் ஊத்துனா போதும். அடுத்து சோயா சாஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி. டேஸ்ட்டே சூப்பரா இருக்கும். நம்பி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே பிடிக்கும்.